ஹலோ பட்டூஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இருப்பு அப்படிங்கிற ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி. ஒரு படம் இல்லை, இந்த ஒரே படத்துக்குள்ளேயே 4 வித்தியாசமான ஹாரர் த்ரில்லர் கதைகளை சொல்லியிருக்காங்க. இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நடந்த சம்பவம் அப்படிங்கிறதையும் நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் 4 விதமான கதை இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? அதில் ஒரு கதை பார்த்தீங்கன்னா செத்ததுக்கப்புறமும் பேயா வேலை பார்க்குற நர்ஸு. இன்னொரு கதை வெளிச்சத்தில் மட்டுமே வர்ற பேய். 3வது தான் மகனையே அடையணும்னு ஆசைப்பட்ட ஒரு பெண்ணு பேயா மாறின கதை. 4வது ஒரு முனிவரோட சாபத்திலேருந்து தான் பரம்பரையை காப்பாற்றுறதுக்காக போராடுற கதை. இப்படி 4 விதமான கதை ஒரே வீடியோவில் இருக்கு நண்பா. இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்திருக்கீங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஹாரர் த்ரில்லர் படம்லாம் பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க நண்பா. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டோரி நைட் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. அங்கே ஒரு நர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களே இன்ஜெக்ஷன் எடுத்து போடுற மாதிரி மட்டும் நம்மளுக்கு காமிக்கிறாங்க. இப்போ அப்படியே நம்மளுக்கு கதைக்குள்ளே போனோம்னா ஸ்டெல்லான்னு ஒரு நர்ஸு அன்னைக்கு நைட் ஷிஃப்ட் டியூட்டி போட்டிருக்காங்க. சிஸ்டர், எனக்கு எந்த வார்டில் டியூட்டி போட்டிருக்காங்கன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கன்னு கேட்டால் அவங்க அந்த ரெஜிஸ்டரை பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆகிட்டு, உனக்கு டி பிளாக்ல டியூட்டி போட்டிருக்காங்கன்னு சொன்னால், எது சிஸ்டர், நம்மளுக்கு 20 வருஷமாக பூட்டி இருந்துச்சு, அதுவா ஒரே ஒரு வார்டு தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்களாம், ஏன் என்னாச்சுன்னு கேட்டால் ஏ பிளாக்ல இப்போ நம்மளுக்கு ரெனோவேஷன் ஒர்க் நடந்துட்டுருக்கு, அதனால் உனக்கு டி பிளாக்ல ஒரு வார்டு மட்டும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, நீ போய் உன் டியூட்டியை பாருன்னா அவங்களுக்கு அங்கே ஹெல்ப்பர் இருக்காங்க. சிஸ்டர் வாங்க, நம்ம கேஸ் ஷீட் ஃபுல்லாக செக் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு அவங்க அங்கே கேஸ் ஷீட் எல்லாத்தையுமே செக் பண்ணி முடிச்சோன்னே, ஓகே சிஸ்டர் நான் கீழே போகிறேன், நீங்கள் இந்த வார்டு பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. நம்ம ஸ்டெல்லா நர்ஸ் ரூமில் உட்காந்து டீட்டெயில்ஸ்லாம் நோட் பண்ணிட்டு இருந்தா வார்டில் ஏதோ பாட்டில்லாம் உடையிற மாதிரி சவுண்டு கேட்குது. என்னடா இது திடீர்னு நம்மளுக்கு பாட்டில் உடையிற மாதிரி சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு நேராக அங்கே போய் பார்க்குறாங்க. எல்லாரும் தூங்கிட்டு தானே இருக்காங்கன்னா அவங்க செக் பண்ணி பார்த்தோம்னா குளுக்கோஸ் பாட்டில் எல்லாமே ஆஃப் பாட்டிலாக இருந்தது, இப்போ எல்லாமே ஃபுல் பாட்டிலாக இருக்குது. எப்படி நான் செக் பண்ணும்போது ஆஃப் பாட்டில் தானே இருந்துச்சு, மறுபடியும் இப்படி ஃபுல் பாட்டில் ஆனிச்சுன்னு நினச்சிட்டு இருக்கும்போது அந்த வார்டு வாசலில் யாரோ நர்ஸ் நிற்கிற மாதிரி இருக்குது. இவங்க பதறி போய் யாருன்னு சொல்லிட்டு வேகமாக வந்து கதவை திறந்து பார்க்குறாங்க. ஆனால் அங்கே யாருமே இல்லை. மறுபடியும் அவங்க ரூமுக்கு உட்காந்து எழுதிட்டு இருக்காங்க. ஆனால் ரூமுக்கு வெளியில் யாரோ இங்கிட்ட அங்கிட்ட நடக்கிற மாதிரியே இருக்குது, வெள்ளை ட்ரெஸ் போட்டு. இவங்க பயந்துக்கிட்டே கிட்டக்க போகிறாங்க. கரெக்டாக டக்குன்னு கதவை திறந்தா அங்கே ஹாஸ்பிட்டல் வார்டனை டீ கொண்டு வந்து கொடுக்குறாரு. இவங்க அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு ஆப்போசிட் மாடியில் ஒரு பேய் உருவம் நின்றுட்டு இருக்கிறது தெரியுது. அண்ணே அங்கே பாருங்கண்ணே டக்குன்னு சொல்லி சொன்னால் அவர் திரும்பி பார்க்குறாரு. ஆனால் அவருக்கு எந்த உருவமே தெரியலை. கொஞ்சம் நேரம் கழிச்சு இவங்களுக்கு கீழே கிரவுண்டில் ஏதோ நம்மளுக்கு அழகான பாட்டு சவுண்டு கேட்குற மாதிரி இருக்குது. அதை ஃபாலோ பண்ணிவிட்டு நேராக அங்கே போனால் அங்கே ஒரு டேப் ரெக்கார்டர் இருக்குது. கரெக்டாக இவங்களுக்கு பின்னாடி அந்த நர்ஸ் பேய் உருவம் நம்மளுக்கு நிற்கிறத காமிக்கிறாங்க. இவங்க டக்குன்னு திரும்பி பார்த்தா அந்த பேய் உருவம் மறைஞ்சிருச்சு. மறுபடியும் அந்த டேப் ரெக்கார்டரை எடுக்கலான்னு பார்க்குறாங்க. அந்த டேப் ரெக்கார்டரை மறைஞ்சிருச்சு. மறுநாள் காலையிலேயே இங்கே இன்சார்ஜை பார்க்குறாங்க. மேடம், நேற்று எனக்கு எங்கே டியூட்டின்னு கேட்ட உடனேவே உங்கள் ஃபேஸ் ஏன் மாறுனுச்சுன்னா, ஸ்டெல்லா அதெல்லாம் எதுவும் என் ஃபேஸ் மாறலை, நீ கிளம்பு வேலைக்கு போனால். இல்லை எனக்கு தெரியும், நாங்கள் ஏதோ ஒன்று பார்த்தேன், எனக்கு தயவு செய்து உண்மையை சொல்லுங்கள், அங்கே என்ன தான் இருக்குன்னு கேட்டால் நம்மளுக்கு அப்படியே ஃப்ளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி அது மெட்டர்னிட்டி வார்டாக இருந்துச்சு. அந்த வார்டோட ஹெட் நர்ஸாக இருந்தவங்க ஜோஸ்பின்னு ரொம்பவே அடமெண்ட்டு, ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டு, யார்கிட்டையுமே சிரிச்சு கூட பேச மாட்டாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் அவங்க வாழ்க்கையில் பர்சனலாக நடந்த ஒரு விஷயம். அன்னைக்கு ஒரு ஜூனியர் நர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஜோஸ்பின்ட்ட எனக்கு லீவ் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்குன்னு கேட்டால், எனக்கு வளகாப்பை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, எனக்கு லீவ் வேணும்னா. லீவெலாம் கொடுக்க முடியாதுமா, நீ லீவுக்கு போயிட்டேன்னா ஓ வேலையெல்லாம் யார் பார்க்குறது? சிஸ்டர், எனக்கு வளகாப்பு ஃபங்க்ஷன் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, எனக்கு கண்டிப்பாக லீவ் வேணும்னா. உனக்கு என்ன வயசு ஆகுதுன்னா 21 வயசு. 21 வயசுலேயே 2வது குழந்தை, ஏன் உங்களால் கொஞ்சம் பொறுமையாக இருக்க முடியாதா அப்படின்னு கேட்டால், பின்ன உங்களை மாதிரி 15 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்து புருஷனை இன்னொருத்திக்கு தார வார்த்தை கொடுத்துட்டு போக சொல்கிறீங்களா? ஏய் என்னடி பேசுகிற நீன்னு நம்ம ஜோஸ்பின் கேட்டால், ஆமாம் உண்மையை தானே சொன்னேன், முன்ன பின்ன குழந்தை பெற்றிருந்தா தானே அதோட வலியும் சந்தோஷமும் உங்களுக்கு தெரியும், நீங்கள் தான் அதுக்கான கொடுப்பனையும் இல்லாத ஆளாச்சே, அதனால தான் எங்களை பூரா போட்டு டார்ச்சர் பண்ணுறீங்க. போன மாதம் ரமணியை டார்ச்சர் பண்ணீங்க, இந்த மாதம் என்னையை டார்ச்சர் பண்ணுறீங்க, எனக்கு லீவே வேணாம் அப்படின்னு கோவமாக அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஜோஸ்பின் சிஸ்டர் அப்படியே நினச்சி அழுகிறாங்க. எல்லாருமே குழந்தை இல்லைன்னு சொல்லி அவமானப்படுத்தினது அதை காரணமாக வச்சு இவங்க ஹஸ்பண்ட் இவங்களை விட்டு போனது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு அவங்க அங்கேருந்து இன்ஜெக்ஷன் எடுத்து சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. நம்ம ஸ்டெல்லா கேட்குறாங்க, ஒருவேளை அதனால தான் அந்த டி பிளாக்கை மூடியே வச்சுருந்தாங்களா அப்படின்னு கேட்டால், அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் நடந்தது தான். அவங்க அவ்வளோ அடமெண்ட்டாக இருந்தாலும் குழந்தைங்க மேலே எப்பயுமே பாசமாக தான் இருப்பாங்க. அன்னைக்கு ராத்திரின்னு சொல்லி காமிக்கிறாங்க. ஒரு நர்ஸை கரெக்டாக டியூட்டிக்கு உள்ளே போனோம்னா அங்கே உள்ள ஆல்ரெடி யாரும் நர்ஸ் உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. யார் நீங்கள் யாருன்னு சொல்லி கேட்டால் நம்மளுக்கு ஜோஸ்பின் அப்படியே பேய் ரூபத்தில் திரும்பி பார்த்தா அதோட தான் அந்த பிளாக் 20 வருஷமாக மூடி இருந்துச்சு. இப்போ நம்மளுக்கு ரெனோவேஷன் நடக்கிறதுனால அங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா, சிஸ்டர் இதெல்லாம் உண்மையான ஸ்டெல்லாம் கேட்டால், ஏம்மா இதெல்லாம் நான் கேள்விப்பட்ட கதை, அவ்வளவுதான், நம்மளோட வேலை அங்கே இருக்க பேஷண்ட்ஸை பார்க்கணும், அதுதான் நம்மளோட முதல் டியூட்டி, அந்த கடமையை மட்டும் நீ மறக்காமல் பாரு அப்படின்னு அனுப்பி விட்டுட்டாங்க.
அன்னைக்கு நைட்டு நம்ம ஸ்டெல்லா டியூட்டிக்கு போனோம்னா அங்கே இருந்த ஹெல்ப்பரை, அக்கா இன்னைக்கு ஒரு நாளைக்கு என் கூடயே இருக்கீங்களாண்ணா? இல்லைம்மா, சி பிளாக்ல எனக்கு டியூட்டி இருக்குது, இதை முடிச்சுட்டு அடுத்து நான் சி பிளாக்குக்கு போகணுன்னா அவங்க கிளம்பிட்டாங்க. இவங்க அப்படியே பயந்துட்டே உட்காந்துருக்காங்க. வழக்கம் போல் அங்கே ஏதோ சவுண்டு கேட்குற மாதிரி இருக்குது. ஸ்டெல்லா வேகமாக வார்டில் போய் பார்த்தோம்னா அங்கே ஒரு பேஷண்ட்டை காணோம். பெட்டில் காணுமென்னு சொல்லிட்டு பதறி போய் வெளியே வந்து பார்க்குறாங்க. நம்மளுக்கு தூரத்தில் ஜோஸ்பினோட ஆவி அவங்கள வீல் சேரில் வச்சு தள்ளிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஏய், எங்கே கூட்டிகிட்டு போகிறேன், எங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு இவங்க கத்திக்கிட்டே ஓடினா டக்குன்னு முன்னாடி ஒரு உருவம் வந்து நின்னா அந்த காணா போன பேஷண்ட்டு. எங்கம்மா போய் தொலைஞ்ச நீ அப்படின்னு கேட்டால், இல்லைம்மா ஒரு மாதிரி மூச்சு வாங்குற மாதிரி இருந்துச்சு, அதனால் வெளியே வாக்கிங் போனேன்னா போய் படுமா வார்டில் அப்படின்னு அனுப்பி விட்றாங்க. இவங்க மறுபடியும் வார்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வெளியே நம்மளுக்கு ஜோஸ்பினோட ஆவி இருக்க மாதிரி தெரியுது. இவங்க பதறி அடித்து வெளியே போய் பார்க்குறாங்க, காணோம். பயந்து போய் வேகமாக இவங்க ரூம்குள்ளே போனோம்னா இவங்க ரூமோட கதவை அப்படியே லாக் ஆயிடுச்சு. பயந்துக்கிட்டே கதவை தட்டுறாங்க, கதவை தரங்கன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே இருட்டாக இருக்குன்னு டார்ச் அடித்து பார்த்தா நம்ம ஜோஸ்பினோட ஆவி அப்படியே கிட்டக்க நிற்கிது. தயவுசெய்து இங்கே விட்டுருங்க ப்ளீஸ்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருந்தவங்க டக்குன்னு ஒரு விஷயம் நினச்சி பார்க்குறாங்க. நம்ம ஜோஸ்பினுக்கு குழந்தைகள்லாம் பிடிக்கும், அவங்க அம்மாவாகலைங்கிற வருத்தத்தில் தானே சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னு டக்குன்னு, அம்மா தயவுசெய்து கெஞ்சி கேட்குறம்மா, என்னை விட்டுருங்கம்மா, என்னை இதை பண்ணிடாதீங்கம்மான்னு சொல்லி சொன்னால் அந்த ஆவி கிட்டக்க வந்தது. அப்படியே ஒரு செகண்ட் அமைதியாக நிற்கிது. நம்ம ஸ்டெல்லா கழுத்தில் ஒரு டாலர் இருக்குது. அந்த டாலரை எடுத்து பார்த்துட்டு அப்படியே ஆள் பயங்கரமாக நம்ம ஜோஸ்பின் கத்துனோம்னா நம்மளுக்கு லைட்டாக ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. நம்ம ஜோஸ்பின் அங்கே நர்ஸாக வேலை பார்க்கும்போது அவங்க குழந்தைங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும்ல, அங்கே ஒரு குழந்தைய கொஞ்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை ஜோஸ்பின் மாட்டிருக்க செயினை பிடிச்சி இழுக்கும். அதனால் அவங்க அந்த செயினை அந்த குழந்தைக்கே போட்டு விட்ருப்பாங்க. அந்த செயினை இப்போ நம்ம ஸ்டெல்லா போட்டிருக்கும் போது தான் தெரியுது அந்த குழந்தை நம்ம ஸ்டெல்லா தாங்கிறது. அதை பார்த்த உடனே நம்மளுக்கு தாங்க முடியாமல் ஜோஸ்பினோட ஆன்மா அழுகுது. 1993 ஸ்டெல்லாவோட சம்பவத்தப்ப அந்த டி பிளாக்கை மறுபடியும் மூடிட்டாங்க. அதுக்கப்புறம் 2020 கொரோனா டயத்தில் தான் மறுபடியும் திறந்தாங்க அப்படின்னு சொல்லி காமிச்சா 2020 கரெக்டாக ஒரு நர்ஸு போகிறாங்க. அதே மாதிரி உள்ளுக்குள்ளே ஜோஸ்பினோட ஆவி உட்காந்துருக்க மாதிரி காமிச்சா அப்படியே நம்மளுக்கு இந்த படத்தை முடிச்சுட்டாங்க. இந்த கதை தான் உண்மையிலே நடந்த சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு போடுறாங்க. இப்போ நம்மளுக்கு 2வது கதை புவனேஸ்வரின்னு ஒரு பொண்ணு லெட்டர் எழுதிட்டு இருக்காங்க. என்னோட பேர் புவனேஸ்வரி. என்னைய சின்ன வயசில் எங்கள் அம்மா பூன்னு சொல்லிட்டு தான் செல்லம்மா கூப்பிடுவாங்க. சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மா தான் எனக்கு உயிர். ஆனால் கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு டிப்ரெஷன் இருந்துச்சு, அதே மாதிரி நிப்டோபோவியாவும் இருந்துச்சு. அதனால் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. எங்கள் அப்பாவுக்கு என்னவோ நான் பிறந்ததுலதே அவங்களுக்கு பிடிக்கலன்னு காட்டுறாங்க. சாப்பாடு எது செஞ்சு கொடுத்தாலுமே பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவங்கள ஊஞ்சி அரைஞ்சிக்கிட்டே இருக்காரு. அவங்க அம்மா இறந்து கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒய்ஃபை கூப்பிட்டுட்டு வராரு. அவங்களுக்கு இருக்க பையன் பார்த்தீங்கன்னா இதே புவனேஸ்வரியோட ஏஜில் இருக்கா. இப்போ தான் நம்ம பூக்கு ஒரு உண்மையே தெரியுது. இதனால தான் நம்ம அம்மா டிப்ரெஷனில் இருந்தாங்க, இவ்வளோ சீக்கிரம் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறதே. அந்த பையன் பேர் கருணா. அவன் எது கேட்டாலும் உடனே வாங்கி கொடுக்குறாரு. ஆனால் இவங்களுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. அதே மாதிரி அந்த வீட்லேயே ஒரு ஸ்பெஷல் ரூம் வச்சுருக்காரு. அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குண்டு பல்பு கூட கிடையாது. நம்ம பூவை அப்பப்போ அந்த ரூமில் போட்டு அடைச்சி வச்சுருவாரு. அதனால் நம்ம பூக்கு இருட்டுனாலே பயம். இதை விட்டு நான் வெளியே வரணும்னா இன்றைக்கி இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி வச்சுட்டு கையில் கத்தியோட அவங்க அப்பா ரூமுக்கு கரெக்டாக உள்ளே போகிறாங்க. அப்படியே நம்மளுக்கு அந்த சீனை கட் பண்ணுறாங்க. இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸு. அதில் ஒருத்தர் பேர் நந்தா, ஐடியில் வேலை பார்த்துட்ருக்காரு. இன்னொருத்தர் பேர் பிரேமு, அவருக்கு கண்ணு தெரியாது. 3வது இருக்கிறது வெற்றி. இவங்க 3 பேருமே டூர் போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வராங்க. ஆனால் நம்ம பிரேமுக்கு பார்த்தீங்கன்னா சைனீஸ் ஃபுட்டு சுத்தமாக ஒத்துக்காது. அவர் சைனீஸ் ஃபுட்டை சாப்பிட்டுட்டு ஃபுல்லாக வாமிட் எடுத்துகிட்டு இருக்காரு. மவனை இனி எவனாவது எனக்கு சைனீஸ் ஃபுட் ஆர்டர் பண்ணிங்க செத்திங்கடா அப்படின்ட்டு இவங்க 3 பேருமே புதுசாக ஒரு ஃப்ளாட்டுக்கு குடி போகிறாங்க. நம்ம பிரேம் கேட்குறாரு, வெற்றி நந்தாட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டியானா? ஏய் என்னடா விஷயம் சொல்லுங்கடா அப்படின்னு கேட்டால், நம்மளோட ஃப்ளாட்டு ஃபுல்லாகவே ஃபர்னிஷ்டு, ஆனால் இப்போ மறுபடியும் ரெனோவேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படின்னா நீ சொல்கிற மாதிரி ஃப்ளாட்டு நல்லா இருக்குது அப்படின்னா ஏன் இத்தனை வருஷமாக யாருமே குடி வரல? நம்மளுக்காகவே வச்சுருக்காங்கடா, வாடா போய் பார்ப்போம், போகிறதுக்குள்ளே இருட்டிடும் போலன்னு சொல்லிட்டு அவங்க அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போனால் அந்த செக்யூரிட்டி ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்க்குறான். எந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்டால் சி பிளாக்கு அந்த D3 வீட்டுக்கு. அப்படின்னா சரி ரைட்டு, நீங்கள் வண்டியை போய் பார்க் பண்ணுங்கள், நான் சாவி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி அங்கே சாவி எடுத்து கொடுக்கும்போதே அவங்கள ஒரு மார்க்கமாக பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாரு. உள்ள ஒவ்வொருத்தவங்க தனித்தனி பெட்ரூமை எடுத்துக்கிட்டா நம்மளுக்கு கண்ணு தெரியாமல் இருக்க பிரேமு நேராக அந்த பூவோட ரூமை போய் திறக்க போகிறாரு. கரெக்டாக திறந்தா, ஏய் இங்கே இல்லைடா ஒரு ரூமு, உன் பெட்ரூம் இந்த சைடு இருக்குது அப்படின்னு வெட்டி கூட்டிகிட்டு போகிறாரு. மச்சா இதனடா 3 பெட்ரூம் தான் சொன்னேன், 4வது ஒரு பெட்ரூம் இருக்குன்னு கேட்டால், டே அது ஸ்டோர் ரூம் தானா, உள்ளே திறந்து பார்த்தா லைட்டு கூட இல்லை, டார்ச் அடித்து பார்த்துட்டு என்னன்னு தெரில போ அப்படின்னு பூட்டி வச்சுட்டு மறுநாள் காலையில் நம்ம வெற்றி லீவ் போட்டுட்டாரு. நந்தா மட்டும் பார்த்தீங்கன்னா அவரோட ஐடி ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டாரு. பிரேமுமே வீட்டில் இருக்கும்போது, அச்சா
இந்த சோஃபா இங்கே இருக்குது, ஒரு ரூம் இங்கே இருக்குது, வாக் பண்ணி எல்லாத்தையுமே டிஸ்டன்ஸ் தெரிஞ்சுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் பார்க்க சொல்கிறாரு. இங்கே கீழே நந்தா கேபுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா நம்ம செக்யூரிட்டியை பார்த்துட்டு கேட்குறாரு, என்னையா நைட் டியூட்டியும் பார்க்குற பகல் டியூட்டியும் பார்க்குற, தூங்கவே மாட்டியா நீ? நம்ம செக்யூரிட்டி கேட்குறாரு, ஏதாவது ஃபீல் பண்ணீங்களானா? என்னையா ஃபீல் பண்ண சொல்கிற? பூ பூவை பற்றி ஃபீல் பண்ணீங்களா? அவள் நைட்டு வரமாட்டா, இருட்டுனா பயம், பகல்லைனா கண்டிப்பாக வருவானா? யோ என்னையா தேவலாம் பேசிகிட்டு இருக்க, அசோசியேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேனா? உயிரோட இருந்தா தானே, போ போ அப்படின்றாரு. நம்ம நந்தா கேபில் போகும்போது இங்கே வெற்றிக்கு ஃபோன் அடிக்கிறாரு. டே மச்சான், அந்த செக்யூரிட்டி என்னடா என்னென்னமோ சொல்லி பயன்படுத்துகிறான், பூங்குறான், ராத்திரியில் வராது பகலில் தான் வருங்கிறான், எனக்கு எதுவும் சந்தேகமாக இருக்குடா, நீ எதுக்கு விசாரிடானா? டே மச்சான் இன்னொரு ஃபோன் வருது, நான் கூப்பிட்றேன் அப்படின்னு ஃபோனை கட் பண்ணுறாரு. நம்மளுக்கு வாசலில் யாராவது கதவு தட்டுற சவுண்டு கேட்டால் அங்கே திறந்து பார்த்தா அங்கே ஒரு பொண்ணு நிற்கிது. அந்த பொண்ணு பேர் ஜெனி. அதே சமயம் இங்கே நம்மளுக்கு பிரேமா காட்டுறாங்க. அவர் கண்ணு தெரியாட்டினால எல்லாத்தையுமே வாய்ஸில் பேசி பேசி ரெக்கார்ட் பண்ணுவார். இந்த வீடியோ எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல, செய்யலை, இருந்தாலும் இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க, செஞ்சுட்டாங்க, எனக்கு என்ன கிளாஸ் ஆரம்பிக்க போது செய்யுதுன்னு எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தவர். அவர் பின்னாடி பூ அப்படின்னு சவுண்டு கேட்குது. அவர் அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டார். இங்கே நம்மளுக்கு ஜெனியை கூட்டிகிட்டு வந்தோம்னா, ஏய் சைலண்டாரு, நம்ம ரூமுக்கு போயிடலான்னா, ஏன் அவனுக்கு என்ன தெரியவா போகுதுன்னு எட்டி பார்த்தா அவர் ரெக்கார்ட் பண்ணுறப்ப காட்டுறாங்க. அவர் உடம்புக்குள்ளே நம்மளுக்கு ஆன்மா புகுந்த மாதிரி அவர் ஏதோ வித்தியாசமாக ஏதோ பேசி ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்காரு. அதே சமயத்தில் வாசலில் 2 பேர் கட்டி பிடிச்சி ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தா டக்குன்னு அவங்களுக்கு பக்கத்தில் நின்று அப்படியே ஜெனியை பார்த்துட்ருக்காரு. நம்ம வெற்றி சத்தம் போடாது, அப்படியே இங்கிட்டு வான்னு சொல்லிட்டு நேராக வெற்றியோட ரூமுக்கு கொண்டு போய் விடுறாரு. வெற்றி ஃப்ரிட்ஜ் எங்கே இருக்குன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு நம்ம பிரேம் கேட்டால் அவரை கூட்டிகிட்டு போய் அங்கே ஹாலில் ஃப்ரிட்ஜுக்கிட்ட உட்கார வச்சுக்கிட்டு இவர் வந்து டே பொருடா ஏதாவது நான் குக் பண்ணுறேன் இல்லைன்னா ஆர்டர் போடுறேன்னு சொல்லிட்டு அவர் கிச்சனுக்கு போகிறாரு. நம்ம ஜெனி வெற்றியோட ரூமில் உட்காந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக பார்க்குறாங்க, பக்கத்தில் இருக்க சேர் திடீர்னு மெல்ல நகருது. ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு திரும்பி பார்த்தா டக்குன்னு அந்த சேர் தானாக நகண்டா. இவங்க மிரண்டு போய் கிச்சனுக்கு ஓடிடுறாங்க. டீ ஒரு ரூமில் சேர் தானாக நகருதுடானா, லூஸு மாதிரி ஏதாவது பேசாத ஜெனி, கொஞ்சம் பொறு, இந்த பிரேம் எங்க அப்படின்னு சொல்லி தேடுறாரு. அவனை எங்கேயுமே காணுமேன்னு சொல்லிட்டு பார்த்தா ஹாலில் போய் பார்த்துட்டு தான் வந்திருப்பாரு. ஆனால் மறுபடியும் அவர் ஹாலில் இருந்தே வராரு. பிரேம் எங்கடா இருந்தேன்னா? இங்கேயே தான்டா இருந்தேன். ஏன் உனக்கு வர வர கண்ணு தெரியாமல் போச்சா? இல்லைடா சாப்பாடு ஆர்டர் போட போகிறேன், என்ன சாப்பாடு ஆர்டர் போங்கன்னு சொல்லுனா, எனக்கு சைனீஸ் ஆர்டர் போட்டுருடா அப்படின்றாரு. என்னது சைனீஸானா? ஆமாண்டா எனக்கு சைனீஸ் ஆர்டர் போட்டுரு. இவர் என்னடா பிரேம் சைனீஸே சாப்பிட மாட்டா, சைனீஸ் ஆர்டர் போட்டுருன்னு சொல்கிறானே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அவன் திரும்பி வந்துட்டு ஜெனின்னு தேடி பார்க்குறாரு. ஜெனியை கிச்சன்லேயும் காணோம், அவரோட ரூம்லேயும் காணோம். ஜெனி எங்கே தான் போனான்னு சொல்லிட்டு ஃபோன் அடித்து பார்த்தா, சொல்கிறா, டேய் எங்கே தாண்டி இருக்கேனா? நான் வீட்டில் இருக்கேன்டானா. விளையாடாதானா? ஆமாண்டா உண்மையில நான் வீட்டில் தான்டா இருக்கேன்னு சொன்னால் அவங்க ஹலோன்னு பேசுகிறாங்க. அப்படியே நம்மளுக்கு வாய்ஸ் கட் ஆயிடுச்சு. இவருக்கு என்ன நடக்குதுன்னே புரியலை. சுற்றி தேடி பார்க்குறாரு, உண்மையிலே ஜெனியை காணோம். இவரால் பிரேம்கிட்ட கேட்க முடியாமல் தவிக்கிறாரு. இங்கிட்ட அங்கிட்டு தேடி பார்த்தா காணோம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஷோஃபாவில் ஜெனியோட ஹேண்ட்பேக் இருக்குது. இவர் இன்னமும் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வேகமாக ரூமில் ஃபுல்லாக தேடி பார்த்துட்டு இருந்தா நம்மளுக்கு ஜொமேட்டோலேருந்து ஃபுட்டுக்கு டெலிவரி பண்ணுறவே வந்துட்டான். நம்ம பிரேம் வேகமாக வெளியே போகிறாரு. பில் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு பில்லை பார்த்துட்டு அமௌண்ட் அங்கே கையில் கொடுத்தா நம்ம செக்யூரிட்டி மாடிக்கு வந்து பார்த்துவேன். பிரேமை பார்த்துட்டு மிரண்டு போயிட்டேன். ஏன்னா பில்லை செக் பண்ணி கையில் ரூபாய் கொடுக்குறத பார்த்தா நேற்று நைட் இவன் கண்ணு தெரியாமலாம் இருந்தான், இப்போ நம்மளுக்கு இவனுக்கு கண்ணு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்யூரிட்டி பயந்து போய் கீழே ஓடிட்டாரு. இங்கே தேடி பார்த்துட்டு வந்தவர் நம்ம பிரேமை பார்த்துட்டு மிரண்டு போயிட்டாரு. சைனீஸ் ஃபுட்டே வேணான்னவர் அப்படியே அள்ளி சைனீஸ் ஃபுட்டை சாப்பிட்றாரு. இவருக்கு என்ன பண்ணுறதுனே புரியலை. நம்மளுக்கு நைட் ஆயிடுச்சு. நம்ம நந்தா வேலையை விட்டு வந்தா அந்த செக்யூரிட்டி சொல்கிறான், நான் சொன்னேன்ல உனக்கு புரியலை, அவள் வந்துட்டா, நீங்கள் இதுக்கு மேலே இங்கே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆபத்து அப்படின்னு சொன்னோம்னா, ஏதாவது லூஸ் மாதிரி பேசிகிட்டே இருக்காதையா, போயா நீ பாட்டுக்க அப்படின்னு இவர் மாடிக்கு போய் கதவை தட்டுறாரு. அங்கே கதவை திறக்கிறது யாருன்னு பார்த்தா நம்ம ஜெனி. ஹேய் நீ எப்போ வந்த? சர்ப்ரைஸாக இருக்குன்னா எப்படி இருக்கியா சர்ப்ரைஸு அப்படின்னு ஜெனி கேட்டா, உன்னே தான் அந்த செக்யூரிட்டி சொல்லிட்டு இருந்தானா, அவள் வந்துட்டான்னு சொல்லிட்டு லூஸு போய அப்படின்னு. ஆமாம் பிரேம வெற்றி எங்கன்னா அவங்க 2 பேர் ரூமில் தூங்கிட்டு இருக்காங்கன்னா, அப்படியா அப்படின்னா பிரேமோட ரூமை திறந்து பார்க்குறாரு. அங்கே நம்மளுக்கு பிரேமோட உடம்பு பெட்டில் கிடக்கு. சரி ஓகே நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன், நீ இருன்னு சொல்லிட்டு அவர் நேராக ரூமுக்குள்ளே போனோம்னா நம்ம வெற்றி ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு டக்குன்னு வெளியே வந்து பார்க்குறாரு. அங்கே நம்ம ஜெனி நின்ன இடத்துல இப்போ பிரேம் நிற்கிறாரு. நம்ம வெற்றி கேட்குறாரு, பிரேம் என்ன நந்தா வந்துட்டானான்னு கேட்டால், ஆமாம் நந்தா வந்துட்டான், உள்ளே போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரேம் ரூமுக்குள்ளே போயிடுறாரு. நம்ம வெற்றி டக்குன்னு நந்தா ரூம்குள்ளே போகிறாரு. மச்சான் அவன்கிட்ட ஒரு உண்மை சொல்லணும், ஆனால் அது எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரில. இன்றைக்கி ஜெனி வீட்டுக்கு வந்திருந்தா, ஆனால் அது பிரேமுக்கு தெரியாது. மச்சான் சாரிடா, நானும் அவ்வளோ சேர்ந்து உன்னை ஏமாற்றிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக நம்ம ஜெனி பார்த்தீங்கன்னா உண்மையிலே நந்தாவோட கேர்ள் ஃப்ரெண்டு. அவங்களுக்கு தெரியாமல் தான் இங்கே வெற்றியை பார்க்குறதுக்கே வந்திருக்காங்க. இல்லை மச்சான், ஆனால் விஷயம் அது கிடையாது. ஆனால் வந்தா அவள் இங்கே ஹாலில் தான் இருந்தா, திடீர்னு பார்த்தீங்கன்னா காணா போயிட்டா. ஃபோன் அடித்தா அவனை வீட்டில் இருக்கேங்கிறா, மறுபடியும் ஃபோன் அடிக்கிற சுவிச் ஆஃப் மச்சானா. அதே மாதிரி பிரேம் சைனீஸ் சாப்பிட்றான்டா, எனக்கு இங்கே ஏதோ தப்பாகவே நடக்குதுடா. அந்த செக்யூரிட்டி உன்ட்ட என்னடா சொன்னானா,
மச்சான் நீ என்னை ப்ராங்க் பண்ணதெல்லாம் போதும், உன் ப்ராங்க் ஃபுல் ஆகிடுச்சு, எனக்கு கதவை திறந்து விட்டதே ஜெனி தான் மச்சான், நீ வா ஜெனி பேபி எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போனால் அங்கே நம்மளுக்கு ஹாலில் ஜெனி நிற்கிற மாதிரி இவருக்கு தெரியுது. போயிட்டு ஜெனி இவன் என்ன சொல்கிறான் கேட்டியா அப்படின்னு நம்ம நந்தா பேசிகிட்டு இருக்காரு. வெற்றி கத்துறாரு, டே மச்சான் அங்கே யாருமே இல்லைடா, கிட்டக்க போகாதடான்னு சொன்னால் அங்கே சேர் அந்தரத்தில் நிற்கிது. அதை அப்படியே தூக்கி நம்ம நந்தா மேலே அடித்து அவர் மிரண்டு போயிட்டு இங்கே ஒடியாந்துடுறாரு. 2 பேர் பயந்து போய் ஓடி போய் ரூம்குள்ளே கதவு பிடிக்கிறாங்க. ஏய் அந்த செக்யூரிட்டி என்னடா சொன்னான் அப்படின்னு கேட்டால் அவன் ஏதோ சொன்னான்டா, இருட்டுனா பயம் வரமாட்டா, பகல்னா வருவா அப்படின்னு சொன்னான்டானா. கரெக்டாக பார்க்குறாரு, டேய் மச்சான் கொஞ்சம் நேரம் பொறு, இருட்ட போகுது, இருட்டிருச்சுன்னு இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும்னு சொன்னோம்னா கரெக்டாக இருட்டிருச்சு. இருட்டினோடனே நம்மளுக்கு ரூம் விட்டு வெளியே போய் பார்த்தோம்னா அங்கே நம்மளுக்கு ஜெனியும் காணோம், பிரேமையுமே காணோம். 2 பேருமே காணோம்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே ஜெனியோட ஆன்மா வந்து இங்கே நந்தாவை தூக்கி அந்தரத்தில் கழுத்தை பிடிச்சி நிப்பாட்டி இருக்கு. இவர் என்ன பண்ணுறதுன்னு சொல்லியாமல் தவிச்சுக்கிட்டு இருந்தா நம்ம நந்தா அப்படியே பக்கத்தில் இருக்க சுவிட்ச் ஆஃப் பண்ணுறான்னு அப்படியே கையை மட்டும் காமிக்கிறாரு. நம்ம வெற்றி டக்குன்னு வீட்டுக்குள்ளே இருக்க மெயின் ஆஃப் பண்ணோம்னா அப்படியே அவர் கழுத்தை பிடிச்சிருந்த பேய் போயிடுச்சு. இங்கே நம்ம பூவோட ரூமில் யாரோ கதவை தட்டுற சவுண்டு கேட்குது. அந்த கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெயின் மறுபடியும் ஆன் ஆயிடுச்சு. ஆன உடனே நம்மளுக்கு ஜெனி ரூபத்தில் அப்படியே பேய் கிட்டக்க வந்துட்டு இருந்தா. அதே சமயத்தில் கீழே நம்ம செக்யூரிட்டியை காட்டுறாங்க. மேலே ஏதோ தப்பாக நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டவர் நேராக போய் மொத்தமாக மெயினை ஆஃப் பண்ணுறாரு. அப்படியே வீடு இருட்டாயிருச்சு, எல்லாமே அமைதியாயிருச்சுன்னு பார்த்தோம்னா அங்கே கதவை திறந்தா உள்ளே இருக்கிறது ஜெனி. அப்போ உள்ளே இருக்கிறது ஜெனினா இது யாருடான்னு திரும்பி பார்த்தா அங்கே நிற்கிறது பிரேமோட உருவம். நம்மளுக்கு அப்படியே ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. அன்னைக்கு புவனேஸ்வரி கத்தி எடுத்துகிட்டு அவங்க அப்பா ரூமுக்கு போனதை காமிச்சோம்னா கரெக்டாக அவங்க அப்பா ரூமுக்கு போனால் அவங்க அப்பா எந்திரிச்சு நிற்கிறாரு. சப்புன்னு 2 அடியை போட்டு கத்தியை பிடிங்கிட்டு மறுபடியும் புவனேஸ்வரி அந்த ரூம்குள்ளே போட்டு அடைச்சி வச்சிடறாரு. அவங்க எழுதியிருக்க லெட்டரையுமே படித்து பார்த்துட்டு அப்படியே அந்த லெட்டரை எரிச்சா அந்த எரிஞ்சு போன பேப்பருக்கு முன்னாடி நிற்கிறது நம்ம பூவோட அம்மாவோட ஆன்மா. அந்த ஆன்மா அவங்க அப்பாவை அங்கேயே போட்டு தள்ளிட்டு கிளம்பிட்ட மாதிரி நம்மளுக்கு காமிக்கிறாங்க. இங்கே நம்ம நந்தா கேட்குறாரு வெற்றிட்ட, மச்சான் உண்மையிலே சொன்ன மாதிரி நீயும் ஜெனி என்னை ஏமாற்றிக்கிட்டு தான் இருந்தீங்களாடா? ஆமாண்டா மச்சான், ஆனால் சாரிடா கோச்சுக்காதடான்னு சொன்னா. கேட்கவே அசிங்கமாக இருக்கடா விட்றா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கதவை அவ்வளோ நேரம் திறந்து பார்த்தா ஓப்பன் ஆகாதது ஓப்பன் ஆகிடுச்சு. அங்கேருந்து கிளம்பி காரில் போகும்போதே இவங்க அட்வான்ஸ் கொடுத்தால்கிட்ட ஃபோன் பண்ணி கண்ட மணிக்கு திட்டிகிட்டே போயிட்டுருக்காங்க. ஏய் மச்சான் சிகரெட் பற்ற வைக்கணும், லைட் ஆன் பண்ணுறான்னு சொன்னால் அவர் லைட்டரை பற்ற வச்ச உடனே பூ அப்படின்ட்டு பிரேம் வராரு. அப்படியே கார் ஆக்சிடென்ட் ஆகிற சவுண்டோட நம்மளுக்கு இந்த பூ படத்தை முடிக்கிறாங்க. 3வது பாட்டு பார்த்தீங்கன்னா ராகமாயான்னு காட்டுறாங்க. கணேசன் சொல்லிட்டு ஒரு மெடிக்கல் ரெப்பு டாக்டர் வர சொன்னார் அப்படின்னு பார்க்க வந்திருக்காரு. நம்ம டாக்டர் கேட்குறாரு, திருவள்ளூர் ஏரியா நீங்கள் தானே பார்க்குறீங்க, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும்னா. சார் சொல்லுங்கள் சார் உங்களுக்கு செய்யாமையான்னு கேட்டால் நான் கொஞ்சம் மெடிசின்ஸ் தரேன், அதை நான் சொல்கிற அட்ரஸில் மட்டும் கொஞ்சம் கொடுத்துட முடியுமான்னு கேட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார்னா ஃபார்மசியில் வாங்கிக்கங்கிறாங்க. அவர் ஃபார்மசியில் வாங்கிட்டு நேராக அந்த அட்ரஸ்க்கு போனோம்னா அவர் போகிறதுக்குள்ளேயே நல்லா இருட்டிடுது. கரெக்டாக வீட்டுக்கிட்ட போகும்போது பார்த்தீங்கன்னா வண்டியும் பஞ்சர் ஆயிடுது. என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி தெரியாமல் ஃபோன்லேருந்து டயல் பண்ணி பார்க்குறாரு. யாருக்குமே கால் போகலை. கடுப்பாயிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்த்தோம்னா அங்கே நம்மளுக்கு கதவை தட்டி பார்க்குறாரு. யாருமே திறக்கல. மல்லு கட்டி கதவை திறந்தோம்னா உள்ளுக்குள்ளே யாரையுமே காணோம். யாராவது இருக்கீங்களா சார் ஐயா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா நம்மளுக்கு மாடிப்படியிலேருந்து தேவதை மாதிரி ஒரு பொண்ணு இறங்கி வராங்க. அந்த பொண்ணை பார்த்தோன்னே இவர் அப்படியே மிரண்டு போய் நின்று பார்த்துட்டு இருக்காரு. அவங்க யார், நீங்கள் எப்படி வந்தீங்க, என்ன விஷயம்னு கேட்டால் இல்லைங்க டாக்டர் அனுப்பி விட்டாரு மெடிசன்ஸ் கொடுக்க சொன்னார்னா. டாக்டர் எப்படி தெரியும்னு கேட்டால் இல்லை நான் அங்கே தான் மெடிக்கல் ட்ரிப்பாக இருந்தேன்னா அதனால் சார் கொடுத்து விட்டாருன்னு சொன்னால். ஓ அப்படியா, வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு மேடம், இங்கே பக்கத்தில் பஞ்சர் கடை இருக்கான்னு கேட்குறாரு. இங்கே பக்கத்தில் கிடையாது, 5 கிலோமீட்டர் தாண்டி தான் போகணும், இந்நேரத்தில் நான் எப்படி மேடம் போக முடியும்னு சொன்னோன்னே சரி ஓகே ரைட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்றைக்கி நைட்டு நீங்கள் இங்கே தங்குங்க, நீங்கள் நாளைக்கு காலையில் வந்து வண்டியை பஞ்சர் பார்த்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சாப்பிட்றீங்களான்னு கேட்டுட்டு இருந்தோம்னா டக்குன்னு கரண்ட் போயிடுச்சு. நீங்கள் உட்காருங்க நான் போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போகிறாங்க. அவங்க விளக்கு எடுத்துகிட்டு வந்தோம்னா அந்த அழகில் இவர் அப்படியே அந்த விளக்கை கையில் வாங்கி வச்சுட்டு அவங்கள்ட்ட அப்படியே ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி பார்த்தா டக்குன்னு அது கனவு. அவங்க தூரத்துலேருந்து நடந்து வந்துட்டுருக்காங்க. இவர் அப்படியே அங்கே இருக்க ஃபோட்டோ எல்லாத்தையுமே சுற்றி பார்த்துட்ருக்காரு. எதில் இடிச்சுக்காமல் அப்படியே உட்காருறீங்களா அப்படின்னு கேட்டால் அங்கே ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ இருக்குது. அதில் ஒரு வயசானவர், ஒரு பையன், ஒரு லேடி 3 பேர் இருக்க மாதிரி ஃபோட்டோவை மட்டும் நம்மளுக்கு காமிக்கிறாங்க. இவங்களுக்கு சாப்பாடை கொடுத்துட்டு சரி சாப்பிடுங்க, கீழேயே ரூம் இருக்குது நீங்கள் படுத்துக்கங்க அப்படின்னு அவங்க மாடிக்கு போயிட்டாங்க. அவங்க மாடியில் ஏறப்பையா அவங்க அழகை அப்படியே ரசிச்சுக்கிட்டே இருக்கவர் தூங்குறப்போ ஃபுல்லாக இதே நினப்பிலேயே தூங்கிட்டு இருக்காரு. டக்குன்னு ஏதோ சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போய் மாடியில் பார்த்தா எங்கே இருக்கீங்கன்னு சொல்லி கத்துறாங்க. அவங்கள காணோம். ஆனால் அந்த வயசானவர் மட்டும் பார்த்தீங்கன்னா அங்கே நம்மளுக்கு டம்ளரை தள்ளி விட்டுட்டு கத்திட்டு இருக்காரு. அப்போ தான் அவங்கள சைடில் தேடிட்டு போனோம்னா ஏங்க
என்ன பண்ணுறீங்க இங்கே தனியாக வந்து நின்றுன்னு சொல்லி கேட்டால் அவங்க அப்படியே சட்டார்னு ஒரே அடிக்கிறாங்க. நான் அந்த டாக்டரை தான்டா எதிர்பார்த்துட்டு இருந்தேன், நீ எப்படா வந்த? உங்கள் ஆம்பளைங்க புத்தியே இது தான்டா, எனக்கு என்ன தெரியாதுன்னு சொல்லி நினச்சியா? உன்னை உயிரோடு இருக்கணும்னா உனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது. அந்த டாக்டரை எப்படியாவது இங்கே வர சொல்லு. அவனை கூட்டிகிட்டு வரும்போது என் பொருள் ஒன்று அவன்கிட்ட இருக்குது, அதை இங்கே கொண்டு வா. இல்லை இந்த கிழவனோட சேர்த்து உன்னையும் நான் புதைச்சிருவேனா? நான் சொன்ன எப்படி வருவாருன்னு கேட்டால் ராகமாயா சொன்னான்னு சொல்லு. மறுநாள் காலையில் காட்டுறாங்க, இவர் அந்த வீட்லேயே மயக்கம் போட்டு கிடந்தா அங்கே வீட்டில் இருக்க காவக்காரை வரேன், யோ யாரையா நீ எப்படியா உள்ளே வந்தேன்னு கேட்டால், இல்லை ராகமாயா வண்டியில் வந்தேன், டாக்டர் மெடிசன் கொடுக்க சொன்னார்னா இங்கெல்லாம் வேறு யாரும் கிடையாது, நான் அந்த கிழவனை மட்டும்தான் இருக்கோம், கிளம்பியா முத அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டா. நேராக டாக்டர்கிட்ட வராரு. சார் நம்ம உடனே அங்கே போய் ஆகணும் சார், செய்யணும் சார், ராகமாயான்னு யாரோ இருக்காங்க, அவங்க பொருள் உங்களை உடனே எடுத்துகிட்டு வர சொன்னாங்க, செய்ய சொன்னாங்கன்னா நீ கொஞ்சம் பொறு கணேஷ், பதறாத, எதுவாக இருந்தாலும் நான் யோசிச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணேஷ் அனுப்பி விட்டுட்டு அவர் ட்ராலேருந்து ஒரு பாக்ஸ் எடுக்கிறாரு. நம்மளுக்கு அப்படியே சின்னதாக ஒரு ஃப்ளாஷ்பேக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராகமாயாங்கிறது எங்கள் அப்பா வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தார் 2ஆம் தரமாக. அந்த ராகமாயா என்னோட வயசு கம்மி. எனக்கு அவளை பிடிக்காமல் இருந்தது. கொஞ்ச நாளில் எனக்கு அவன் மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டுச்சு. நாங்கள் 2 பேரும் நெருங்கி பழக ஆரம்பித்தோம். அது எங்கள் அப்பா பார்த்துட்டு ஒரு நாள் பெரிய பிரச்சனையாயிருச்சு. அதோடு என்னை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டாங்க. நான் இங்கேருந்து வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். ராகமாயா அவன் நகையெல்லாம் எடுத்துகிட்டு என் கூட வர்றதுக்கு தயாராக இருந்தா. ஆனால் என்னால் அவளை ஏற்றுக்க முடியலை. கடைசியாக அவள் எனக்கு ஒரு பரிசு அனுப்பிட்டு ஏமாற்ற தாக்க முடியாமல் தூக்கு மாட்டி இறந்துட்டா. என்னால் அதுக்கு கூட அவளை போய் பார்க்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறாரு. நம்ம கணேசன் டாக்டரும் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு நேராக இங்கே ராகமாயா இருக்க வீட்டுக்கு வராங்க. உள்ளே வந்துட்டு மாடியில் போய் பார்த்தா அவங்க அப்பா இறந்தே போயிட்டாரு. வெளியில் யாரோ கூப்பிட்ற சவுண்டு கேட்குது. கணேஷ் யாருன்னு பாருங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா மாடி ஏறி ஒரு சாமியார் மாதிரி ஒருத்தர் வந்து நிற்கிறாரு. சார் எதுவும் பிரச்சனையா? வெளியில் போயிட்டு இருந்தேன், ஏதோ அலற சத்தம் மாதிரி கேட்டுச்சு, அதனால் வந்தேன் சார்னா. இல்லைங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் பார்த்துக்குறோம். ஊருக்குள்ளே போனீங்கன்னா இங்கே வீட்டு பெரியவர் இறந்துட்டாங்க மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோம்னா, கீழே போனவர் திடீர்னு சார் இங்கே உடனே கீழே வாங்க சார்னு சொல்லி சொன்னோம்னா, அவங்க அப்படியே திரும்பி நின்றுட்டு இருந்தவங்க, மஹி வா மஹி வா, உனக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன். உங்கள் அப்பாவோட கௌரவம் போகக்கூடாதுங்கிறதுக்காக என்னையை விட்டுட்டு போனேன். நான் என்ன தப்பு பண்ணேன்? உன் ஆசைக்கு இணங்குனது தான் என்னோட தப்பா? எத்தனை லெட்ரு போட்டு நீ என்னையை பார்க்க வரல, இப்போ உங்கள் அப்பா செத்துட்டான்னு பார்க்க வந்திருக்கியா? உங்கள் அப்பனோட சேர்ந்து நீயும் சாக வேண்டியதான் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம கணேஷ் டாக்டர் 2 பேர் கண்ணிலையுமே ஏதோ பட்டுருச்சு. சார் கண்ணு தெரியல சார், எரியுது சார்னா அங்கே இருக்க பூசாரி 2 பேரையும் வேகமாக கூட்டிகிட்டு போய் காரில் உட்கார வைக்கிறாரு. இங்கே இருந்தீங்கன்னா இதுக்கு மேலே உங்களை கொண்டுருவான்னு, நான் சொல்கிற வரைக்கும் யாரும் உள்ளே வராதிங்கன்னா. அவர் உள்ளே போனவர், ராகமாயோட பொருள் ஏதோ உங்கள்கிட்ட இருக்கோ சீக்கிரம் கொடுங்க அப்படின்னு அந்த பாக்ஸையை வாங்கிட்டு உள்ளே போகிறாரு. மறுநாள் காலையில் விடிஞ்சிருச்சு. நம்மளுக்கு யாரா கார் நிற்குதுன்னு சொல்லிட்டு அந்த காவக்காரை வந்து பார்த்தோம்னா, சார் நீங்கள் எப்போ சார் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம கணேஷ்ட சொல்கிறாரு, நேற்று நைட்டு நடந்த எதையுமே சொல்லாதனா மாடியில் போய் பார்த்துட்டு, சார் ஐயா இறந்துட்டார் சார் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஊருக்கு சொல்லி விட்டுருன்னு சொல்லிட்டு அங்கேருந்து 2 பேரும் கிளம்பிட்டாங்க. இப்போ நம்மளுக்கு கணேஷ் அப்படியே ஃபோனில் பேசுகிறத காமிக்கிறாங்க. சார் சொன்ன மாதிரி டாக்டரு வீடை விற்றுட்டாரு, நம்மளுக்கு வர வேண்டிய கமிஷன் அதை மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறத காமிச்சா, 1 வாரத்துக்கு முன்புன்னு சொல்லி காமிக்கிறாங்க. இவர் பாதிரி அடிச்சுட்டு ராகமாயாவை பற்றி டாக்டர்கிட்ட சொன்னார் இல்லையா, சொல்லிட்டு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா அவரோட வண்டியில் ஒரு ஃபோன் நம்பரும் பேப்பர் இருக்குது. அங்கே போய் பார்த்தா அங்கே இருக்கிறது நம்மளுக்கு காமிச்ச பூசாரி. வா தம்பி, நேற்று நீ ஒரு வீட்டுக்கு போயிட்டு வந்தேல, அதே வீட்டுக்கு நான் போன வாரம் போயிட்டு வந்தேன்னு காமிச்சா, இவர் பழைய ஜாமான் வாங்குறவர். அந்த வீட்டில் இருக்க வேலைக்காரன் குடிக்கிறதுக்கு காசு இல்லைனா வீட்டில் இருக்க பழைய ஜாமான்லாம் அப்பப்போ போட்டுட்டு நம்மளுக்கு இவர்கிட்ட தான் காசை வாங்கி சரக்கு அடிச்சிட்டு இருப்பான். அப்படி தான் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை அந்த வீட்டில் இருந்த ஒரு டைரி இவருக்கு கிடைக்கிது. அந்த டைரியை படித்து பார்த்தா கிழவன் ராகமாயாக்காக ஏகப்பட்ட நகைகள் சேர்த்து வச்சுருந்தான் அப்படின்னு சொல்லி போட்டுருந்துச்சு. ஆனால் அந்த நகையெல்லாம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு என்னால் போய் பார்க்க முடியல, ஏன்னா வீட்டுக்குள்ளே ராகமாயா இருக்காங்கிறதுனால. நீ எப்படியாவது அந்த டாக்டர் அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா, அங்கேருந்து எடுக்கிற நகையெல்லாம் உனக்கும் எனக்கும் பாதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் அதே சமயம் நம்மளுக்கு இவருக்கு கிடச்ச டைரியில் இருக்க லெட்டரை கொண்டு போய் ஒரு பொண்ணுகிட்ட கொடுத்து ஃபுல்லாத்தையும் படிக்க சொல்லி அந்த மாதிரியே நடிக்கணுங்கிறாரு. அதுதான் பார்த்தீங்கன்னா ராகமாயா. அப்படின்னா உள்ளே இருந்தது ராகமாயாங்கிறது ஒரிஜினல் பேய் கிடையாது. நம்ம பழைய ஜாமான் வாங்குறவர் தான் ஒரு பொண்ணை நம்மளுக்கு ராகமாயா பேய் மாதிரி உள்ளே செட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி கணேசன் டாக்டர் வர்ற அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ராகமாயாவை உள்ளே நிற்க வச்சுட்டு இவங்க 2 பேர் கையிலையுமே விபூதி அள்ளி தூவிட்டு அவங்க 2 பேர்லையும் காரில் உட்கார வைக்கிறாரு. அந்த காரில் பார்த்தீங்கன்னா மயக்க மருந்து கலந்த தண்ணியை வச்சுருப்பாரு. இவங்க 2 பேரும் பதறி அடித்து வெளியே ஒடியாந்தவங்க அந்த தண்ணியை குடித்ததில் கார்லேயும் மயக்கம் போட்டு கிடக்குறாங்க. அந்த பொண்ணும் நம்ம பழைய ஜாமான் ஆடுறவனும் வீட்டில் இருக்க மொத்த நகையும் அடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. நம்ம டாக்டருக்கு எதுவுமே தெரியாமல் இங்கே கணேஷ்க்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு,
தம்பி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த வீட்டை நான் இடிக்க சொல்லிட்டேன், நீ இனிமேல் தைரியமாக இருந்தா சார் நீங்கள் பார்த்து பத்திரமா இருங்க சார், ராகமாயா எதுவும் பண்ணிடாமனா நான் பார்த்துக்கிறேன்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறதோட நம்மளுக்கு ராகமாயா அப்படின்னு இந்த படத்தை முடிக்கிறாங்க. நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. மறுபடியும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பை பட்டோஸ்.